கேரள மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் இடுக்கி மாவட்டம் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது. பல இடங்களில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரள மாநிலம் இடுக்கி, எர்ணாகுளம் உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை கொட்டி வருகிறது. தொடர்மழை காரணமாக முல்லைப்பெரியாறு மற்றும் கல்லார் அணைகள் வேகமாக நிரம்புவதால் அவற்றில் இருந்து உபரி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் கூட்டார், தூக்குப்பாலம், தானிமூடு போன்ற பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தொடர்மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் நூற்றுக்கணக்கான வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் தண்ணீர் புகுந்தது. கூட்டாற்றில் கார், பைக் உள்ளிட்ட வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கனமழை காரணமாக பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆறுகளை ஒட்டியுள்ள சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசித்தவர்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் சில இடங்களில் மக்கள் வீடுகளில் சிக்கிக் கொண்டனர். முந்தியரும் பகுதியில் வீட்டுக்குள் நீர் புகுந்ததால் வீட்டின் மேல் தளத்தில் தஞ்சமடைந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மழையின் தாக்கம் சற்று குறைந்ததால் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் வாகனங்களை சீரமைக்கும் பணியில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். பல ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.